ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடன் பிரச்சனை தீர்வதற்கு, அடமான நகையை மீட்பதற்கு ஒரு எளிமையான பரிகாரம், செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனைக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் தான் நம்மளால் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை செய்யணும். செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. நாளைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் கடன் பிரச்சனையை தீர்க்கும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். இதுக்கு நமக்கு மூடி போட்ட ஒரு டப்பா வேணும். அது கண்ணாடி டப்பாவோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ சில்வர் டப்பாவோ எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாக்ஸ், அந்த டப்பா மூடியோடு இருக்கணும். அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 50 ரூபா நோட்டு எடுத்து அதில் காம்பு உடையாத ஒரு வெள்ளி மஞ்சள், ஒரு வசம்பு துண்டை வைங்க. அந்த ரூபாய் நோட்டை அந்த வசம்பு துண்டு வெள்ளி மஞ்சளோடு அப்படியே சுருட்டி சிவப்பு நூலால் கட்டிக்கோங்க. அந்த கட்டின 50 ரூபா நோட்டை துவரம்பருப்பு வச்சுருக்கக்கூடிய அந்த டப்பாவுக்குள்ளே வச்சு மூடிடுங்க. இந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க. சரியாக 48வது நாள் இதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை எடுத்து கால்படாத இடத்துல, அதாவது எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடணும். 50 ரூபா நோட்டை நூலை பிரிக்காமல் அப்படியே எடுத்து முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டுடணும். இப்படி செய்கிறதுனால விரைவிலேயே நமக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான கடனாக இருந்தாலும் அது தீர்வதற்குரிய வழி உண்டாகும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை நினைத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. விரைவிலேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வீடு வந்து சேரும், கடன் பிரச்சனை தீரும். அதற்கு உண்டான வழியை முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க. நம்முடைய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு சமனேன்னு இருக்கக்கூடாது. நம்ம கடின உழைப்போட இந்த ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தடையில்லாமல் வெற்றியடையும். இது ஒரு வழிபாடு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை 48 நாட்கள் கழித்து திரும்பவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இதே போல் திரும்பவும் 50 ரூபா நோட்டு வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஏற்றத்தாழ்வை சரி செய்ய, பண கஷ்டத்திலிருந்து விடுபட, வறுமையை விரட்டி அடிக்கிறதுக்கு முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை இன்னொரு பரிகாரமும் செய்யலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த செவ்வாய் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அடுத்த செவ்வாய்க்கிழமை வருவதற்குள்ளே உங்களுக்கு பெரிய பண கஷ்டம்னு ஒன்று இருக்கும். அது தீர்வதற்குண்டிய நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். இதற்கு நமக்கு ஒரு மஞ்சள் நிற கவர் வேணும். மொய் கவராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிற கவருக்குள்ளே ஒரு 9 1 ரூபாய் காசை நீங்கள் வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மஞ்சள் நிற கவர் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அது மொய் கவராக இருந்தாலும் ஓகே தான். அதில் 9 1 ரூபாய் காசை நீங்கள் வைக்கணும். அந்த கவருக்கு மேலே 897 897 இந்த நம்பரை நீங்கள் பிங்க் இல்லைனாக்கா சிவப்பு நிற பேனாவில் நீங்கள் எழுதிக்கலாம். பேனா, பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச் இப்படி எது வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் எழுதிக்கோங்க. சிவப்பு நிறம் அல்லது பிங்க்கு. செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கவரை எடுத்து 2 கண்கள்லையும் ஒத்திக்கோங்க. குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார நினச்சி உங்களுடைய பண கஷ்டம் கூடிய விரைவில் தீரப்போகுதுங்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் தூங்கணும். மறுநாள் காலையில் அந்த கவரை எடுத்து அலமாரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் புதன்கிழமை இரவு, வியாழன் இரவு, இதே போல் அடுத்தடுத்து கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் இந்த கவரை எடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையணை அடிக்கல வச்சுக்கணும். இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இரவு முதல் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு வரை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செய்யும்போது கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவன் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருமணம் ஆகாதவங்க, வேலைக்கு போகிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கவரை கண்களில் ஊற்றிக்கிட்டு தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கணும். குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்ததுங்கிற நம்பிக்கையோடு தூங்கணும். இதுதான் பரிகாரம். இந்த செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கினா அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை முடிச்சுக்கோங்க. புதன்கிழமை காலைல குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த காசை உண்டியலில் போட்டுருங்க.
அந்த கவரில் கொஞ்சம் பணம் போட்டு நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த கவர் தேவையில்லைனாக்கா நீங்கள் கிழிச்சு கூட கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த பரிகாரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சுமமான பரிகாரம். நம்பிக்கை இருந்தால் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். பெரிய பண கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்குள்ள இருக்குது. அதனால் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான மனதார நினச்சிக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு வாரம் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து கஷ்டமும் தீர்வதற்கு, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி தீபம் போடலாம். இல்லைன்னா வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் வெற்றியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். வெற்றிலை தீபமும் நீங்கள் போடலாம். செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. இதில் ஏதாவது ஒரு தீபத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்துருக்கு. கடன் தீரணும், நான் எவ்வளவோ நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய வழிபாடு பண்ணிட்டேன், எனக்கு கடன் தீர மாட்டேங்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அரை மணி நேரம் பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடன் தொகையிலிருந்து நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு சிறு தொகையாவது இதில் செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 1 மணிலேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் கண்டிப்பாக சத்தியமாக தீரும். ரொம்ப நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் இதில் கிடைக்கும். அதே போல் அந்த 1 மணிலேருந்து 1:30க்குள்ளே கொள்ளு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையை ஒரு 9 முறை அல்லது 3 முறை சுற்றி அதை இறைகளுக்கு பறவைகளுக்கு இறையாக போடுங்க. அந்த தானியத்தை கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. கடன்னா கேதுக்குரிய தானியம் கொள்ளு. நம்ம கொள்ளு வச்சு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைங்கிறது படிப்படியாக நமக்கு குறைவதை நம்ம கண்கூட உணரலாம். அப்படி இல்லைனாலும் பறவைகளுக்கு இறையாக நீங்கள் துவரம்பருப்பு தானியத்தை கூட இறையாக நீங்கள் போடலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் காலையில் குளிக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு கல்லுப்பு கலந்து காலையில் குளிச்சிடுங்க. காலையில் குளிக்கிறவங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சோண்டு கல்லுப்பு கலந்து நீங்கள் குளிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம செவ்வாய்க்கிழமை அன்று செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நமக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு. அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா சிகப்பு திரியை நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த வெள்ளை பஞ்சு திரியில் கொஞ்சமாக மஞ்சளில் நினச்சி காய வைங்க, அது சிகப்பு கலராக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக நீங்கள் குங்குமம் கூட கலந்துக்கலாம். அந்த நம்மளே தயாரித்த அந்த ஒரு திரியை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றலாம். அந்த திரியில் துளி பன்னீர் கூட நீங்கள் சேர்த்து காய வச்சு நீங்கள் அந்த திரியை போட்டுக்கிட்டு வரலாம். வாசனையாக இருக்கும். முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட முழு மனதோட செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் முருகா அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உதவி செய்கிறவங்க முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை அவருக்குரிய நாள். அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரம் இதில் ஏதாவது ஒன்றையாவது பண்ணுங்கள். அப்படி எதுவுமே பண்ண முடியலைனாலும் முருகன் பெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய குறைகளை சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.